வணக்கம் நேர்களே, மீண்டும் உங்களை மகேஷ் டோனி சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைவது இளவேனில். பொதுவா நாம் எல்லாருமே பூமியில மனிதர்களா பிறக்கிறோம். இந்த பூமியில மனிதர்களா பிறந்த எல்லாருக்குமே 6ஆம் அறிவு பகுத்தறிவு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், இறைவன் கொடுத்த வரம். இந்த ஒரு பகுத்தறிவை நாம நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தி வாழ்க்கையில இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, சந்தோஷம், லாபம், நஷ்டம் இதையெல்லாம் மைல்களாய் கடந்து கடைசியில போய் வெற்றிகளை நிலைநாட்டுறது ஒரு உண்மையான சாதனையாளர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தான் இந்த மைல்ஸ்டோன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நேர்களே, கடந்த வாரம் வால்டர் ஜி தேவாரம் ஐயாவின் வீரத்தீர சாகசங்கள் அற்புதங்களா பார்த்து ரொம்பவே நீங்க பிரமிச்சு போய் திகைச்சு போயிருப்பீங்க. காத்துக்கு அனுப்பட முடியுமா? நிச்சயமா முடியாதுங்க. அதே மாதிரிதான் ஒரே எபிசோட்ல நம்ம ஐயாவை பத்தி பேசி தீர்க்கவே முடியாது. இந்த வாரமும் நம்ம ஐயாவை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம், பகிர்ந்து கொள்ள போறோம். அவரு நம்ம காத்துட்டு இருக்காரு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் ஐயா. கடந்த வாரங்களை உங்களை பத்தி சொல்லும் போது மூணாறில் பிறந்தது முதல் ஆர்மியில உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்தது என்பது மட்டுமல்லாமல் விளையாட்டுத்துறையில உங்களுக்கு எந்த அளவுக்கு ஊக்கம் இருந்தது, அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் ட்ரைனிங்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்தாங்க என்பதை ரொம்பவே தெளிவா அற்புதமா சொன்னீங்க. மிக்க நன்றி. அதே போல நக்சல் அட்டாக், அதாவது நக்சல் ஆபரேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது, கொஞ்சம் சொல்லுங்களேன். திருச்சியில் முக்கிய அனுபவம் என்னன்னா கும்பாபிஷேகம், மகாமகம், கும்பகோணம் மகாமகம். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அதெல்லாம் நல்லா ஒன்றும் சமாதானமாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் முடித்தோம். அதுக்கு பிறகு நான் தஞ்சாவூரில் இருக்கிற டைமில் திருச்சி டிஐஜி தஞ்சாவூர் தான் அதில் தான் வரும். இருக்கிறவர் தான் வட ஆற்காடு மாவட்டம், தர்மபுரி மாவட்டத்தில் நக்சலைட் ட்ரபிள் ரொம்ப சீரியஸாக ஆச்சுது. 300க்கும் மேற்பட்ட கொலைகள், கொள்ளைகள், இது வயலுக்கு தீ வைக்கிறது, வீடுகளுக்கு தீ வைக்கிறது, இப்படி ரொம்ப கலாட்டம் நடந்தது. அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமை ஆகிப்போச்சு. அதே சமயத்தில் ஆந்திரா மற்ற ஸ்டேட்ஸ்லையும் அதே மாதிரி இருந்தது. அப்போ என்ன அங்கே டிஐஜியாக போட்டாங்க. அதாவது டிஐஜியாக போட்டு இந்த நக்சலைட்ஸை கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காக தான் போட்டாங்க. அப்போ அது ஆந்திரா பார்டர், நார்த்தார்காடு சித்தூர் பார்டர், அங்கே ஒரு டிஐஜி இருந்தார். அவரும் நானும் சேர்ந்து பிளான் போட்டு, அப்போ இங்கே நம்ம தேடி போனோம்னா அந்த பக்கம் போயிடுவாங்க, அங்கே தேடி போனால் இந்த பக்கம் வந்துடுவாங்க. அதெல்லாம் பிளான் போட்டு ஒர்க் அவுட் பண்ணோம். அப்போ என்ன ஆகிப்போச்சு, ஒரு நாள் ஒரு 3 நக்சலைட்ஸை பிடிச்சிட்டு வரவேளை ஒரு இன்ஸ்பெக்டர், 2 கான்ஸ்டபிள்ஸ் ஒரு வண்டியில் வர்றாங்க. அப்போ வெளியே இருந்து ஒரு பாம்பை தூக்கி போட்டாங்க. போட்டதில் அந்த இன்ஸ்பெக்டர், 2 கான்ஸ்டபிள்ஸ், அந்த அவங்க அரெஸ்ட் பண்ண 3 பேர் இறந்து போனாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் 2 கான்ஸ்டபிள் இறந்ததுலேருந்து நமக்கு பப்ளிக் சப்போர்ட்டு, பொது ஜனங்கள் சப்போர்ட் ரொம்ப நல்லா வந்தது. அந்த சப்போர்ட்டை வச்சு கவர்மெண்ட்டும் நமக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணாங்க. 6 மாதத்தில் இந்த நக்சலைட் ப்ராப்ளத்தையும் முடிச்சிட்டோம். அதில் ஒரு 50க்கு மேலே நக்சலைட்ஸ் இறந்துருப்பாங்க ஷூட்டிங்கில். ஆனால் அதோட முக்கியம் ரீஹாபிலிட்டேஷன். அதாவது எதுக்காக நக்சலைட் ஆகிறாங்க, படிச்சுட்டு வேலை இல்லாதனால தான் நக்சலைட் ஆகிறாங்க. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட்டை சொல்லி நிறைய வேலை வாய்ப்புகள் வாங்கி கொடுத்தோம். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம போலீஸ்லேயே இந்த நக்சலைட்ஸாக இருந்தவங்க ஆனால் எந்த குற்றத்திலையும் ஈடுபடாதவங்க, அவங்களுக்கு ஒரு 50 பேரை நான் போலீஸ்லேயே சேர்த்தேன். அவங்க எல்லாம் இப்போ நல்லா இருக்கிறாங்க. அவங்க ஏன் நக்சலைட் ஆகிறாங்க, படித்து வேலை கிடைக்காத இருக்கிறதுனால. அதனால் 2 சைடு, ஒரு சைடு ரொம்ப தீவிரமாக அந்த நக்சலைட்ஸை கண்ட்ரோல் பண்ணோம், அதே சமயத்தில் வேலை வாய்ப்புகள் கொடுத்தோம். அவங்க நல்ல வாழ்க்கை நடத்தணுன்றதுக்காக வெளியே ஏற்பாடு செய்தோம். அதனால் அந்த நக்சலைட் ட்ரபிள் அப்போ முடிஞ்சது. இன்றைக்கு வரைக்கும் தலை தூக்கலை. ஆனால் அதே சமயத்தில் ஆந்திராவில் அந்த எங்கூட இருந்த டிஐஜியை பிறகு சுட்டு கொண்டுட்டாங்க நக்சலைட்ஸ். இப்போ இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் ஒரு 10 ஸ்டேட்டில், மாநிலத்தில் 360 டிஸ்ட்ரிக்ஸில் நக்சலைட்ஸ் ஆதிக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்குது. ஜார்க்கண்ட், ஒரிசா, சத்தீஸ்கர், பீகார், ஆந்திரா, மகாராஷ்டிரா இங்கெல்லாம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த நக்சலைட்ஸ் ஒரே அடியாக ஒழிஞ்சு போச்சு. அது காரணம் நாம் பண்ண வேலை மாத்திரம் கிடையாது. அதே அதை இன்னும் கன்டினியூ பண்ணுறாங்க. எப்போ இந்த நக்சலைட்ஸ் தலை தூக்குறாங்களோ உடனே அதை கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறதுனால இப்போ தமிழ்நாட்டில் சமாதானமாக இருக்குது.
உங்களுடைய திருப்பு முனையை பத்தி சொல்லும் போது நக்சல் ஆபரேஷன் பத்தி சொன்னீங்க. இதை பார்க்கும்போது ஒரு நிஜ நாயகனை சந்திச்ச பிரமிப்பு எங்களுக்கு கிடைச்சது. மிக்க நன்றி ஐயா. இதே மாதிரி உங்களுக்கு அந்த எல்டிடி அனுபவம் ஆபரேஷன் எப்படி இருந்தது? எல்டிடி வந்து நான் இங்கே கமிஷனராக இருக்கிறது தான் ரொம்ப தீவிரமாக இருந்தது. அப்போ பிரபாகரன் அந்த எல்டிடி குரூப் எல்லாம் இங்கே தான் இருந்தாங்க. எல்டிடி மாத்திரம் இல்லை, ஒரு 6-7 குரூப் இருந்தது. அவங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் தான் வேறு வேறு கேம்ப்ஸில் இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து நாள் ஆக ஆக அவங்களுக்கு இருந்த வெப்பன்ஸ் எல்லாம் நம்ம லோக்கல் கிரிமினல்ஸுக்கு கொடுக்க தொடங்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களே நிறைய கிரைம் ஆன உடனே நமக்கு தமிழ்நாடு பொறுத்தவரையில் பொதுமக்களுக்கு யாருக்குமே துப்பாக்கி இருக்காது. ஆனால் இங்கே இருக்கிற ஸ்ரீலங்கன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கு எல்லார்ட்டையும் துப்பாக்கி இருக்குது. அது ஒரு சீரியஸ் சுச்சுவேஷன் ஆச்சு. அதனால தான் திடீர்னு ஒரு நாள் நம்ம கவர்மெண்ட்டு இவங்களை எல்லாம் டிசார்ம் பண்ணணும், வெப்பன்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணி ஒரே நாளில் தமிழ்நாட்டில் இருந்த 25 கேம்பை ஒரே டைமில் ரைட் பண்ணோம். இந்த சென்னை பக்கத்தில் நிறைய கேம்ப் இருந்து அதெல்லாம் ரைட் பண்ணி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி எல்லா வெப்பன்ஸையும் சீஸ் பண்ணிட்டோம். அப்போ பிரபாகரன் இருந்த இடத்துல நான் தான் போனேன். நான் இப்போ கமிஷனாக போனேன். போய் பிரபாகரனையும் ஒரு 6 பேரையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் இது டிஜி ஆஃபீஸுக்கு கொண்டு வந்தோம். அங்கே வச்சு அவங்க வெப்பன்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணிட்டோம். அன்றைக்கி முழுவதும் கிட்ட தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு அது சமாதானமாக போய் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் அங்கே திரும்ப கொடுக்கல. வெப்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. அப்புறம் அப்படியே இருந்தது. அப்போ தான் ராஜீவ் காந்தி வந்து பெங்களூருக்கு வந்து அவரும் பிரேமதாசா 2 பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் பிரபாகரனை வந்து சேர்க்கணும், பிரபாகரனும் வந்து பேசணும், ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிடலான்னு சொல்லி அவனை வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் பிரபாகரன் போக முடியாதுன்னு சொல்லியாச்சு. மெட்ராஸில் ஒரு வீட்டில் இருக்கிறாப்போ. அப்போ என்ன தான் அனுப்புனாங்க. நான் தான் கமிஷனர். நான் அவனை போய் பிரபாகரன்ட்டு நீங்கள் எப்படி உங்கள் ஸ்ரீலங்கா பிரைம் மினிஸ்டரும் இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் பெங்களூரில் வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தணும், அதுக்காக ஒரு ஸ்பெஷல் பிளெயின் வந்து தயாராக இருக்குன்னு சொன்னோம். அவங்க இல்லை அதெல்லாம் முடியாது, பிரபாகரன் ஒன்றும் பேசுகிறதில்ல, கூட இருக்கிறவங்க தான் பேசுவாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து இது இந்தியாவில் வந்து இருக்கிறீங்க, அப்போ இந்தியாவில் இருந்துட்டு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு போகலைன்னா அது ரொம்ப மோசம், அதனால கட்டாயம் போகணும்னு சொல்லி பிரபாகரனை கூட்டிகிட்டு போய் நான் வண்டியிலே கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டு அந்த பிளெயினில் கொண்டு போனாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தை நடந்தது. அங்கே ஏதோ செட்டில்மெண்ட் ஆச்சுது. இருந்தாலும் அவங்க ஒன்றும் அது மாதிரி அவங்க நடவடிக்கை எடுக்கலை. திரும்ப வந்த பிறகு பிரபாகரனும் அவரை சேர்ந்த எல்லாரும் திரும்ப ஸ்ரீலங்கா போயிட்டாங்க. அதுக்கு பிறகு எல்டிடிஏ பிறகு ஒன்றும் இங்கே வேலை இல்லாமல் இருந்தது. ஆனால் நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். அரெஸ்ட் இல்லை, டிடென்ஷன் பண்ணி வச்சுருந்தோம். அதில் ஒரு 200 பேர் வேலூர் போலீஸ் ட்ரைனிங் காலேஜில், பழைய போலீஸ் ட்ரைனிங் காலேஜ், அது காலேஜ் டிப்பு மஹால்னு சொல்லுவாங்க, அங்கே வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு தடவை என்ன ஆகிப்போச்சு, ரொம்ப கலெக்ட் ஆகிப்போச்சு. இங்கே போலீஸ்காரைய அவங்கள அரெஸ்ட் மாதிரி வைக்கல, ஆனால் டிடென்ஷன் பாதுகாப்பாக வச்சுருந்தோம். ஒரு 2 போலீஸ்காரில் உள்ளுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போய் ரொம்ப கலாட்டாக பண்ணோடனே என்ன இங்கேருந்து அனுப்புனாங்க. நான் அப்போ மெட்ராஸில் இருந்தேன். நான் அப்போ போய் என்னோட போராளி சொன்னாங்க, அது கேம்ப்பு, இது ஜெயில் கிடையாது, அதனால் கவனமாக பாருங்கன்னாங்க. அங்கே போய் நான் போய் சொல்லி பார்த்தேன். அந்த அவங்க எல்லாம் முடியாது, கதவை திறக்க முடியாதுன்ட்டாங்க. திறக்க முடியாதுன்னு சொன்ன மாத்திரம் இல்லை, இந்த இரும்பு கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி அதில் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணி விட்டாங்க. அதனால் எங்களால் போக முடியல. பிறகு மேலே வந்து கலாட்டா பண்ணோடனே நாங்கள் வெளியே இருந்து துப்பாக்கி சூடு நடத்தி 2 பேரை சுட்டோம். அதுக்கு பிறகு காலையில் வெள்ளூர் முழுவதும் பவரை கட் பண்ணிவிட்டு, ஏன்னா அது கரண்ட் இருக்கிறதுனால கரண்ட் பண்ணிட்டு ஆஃப் பண்ண ஆனவுடனே நாங்கள் உள்ளுக்கு போனோம். உள்ளுக்கு போன உடனே சமாதானம் ஆகிட்டாங்க. அவங்களால தெரியும் போலீஸ் விட மாட்டாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி, அதுக்கு பேர் பிரிசன் ரைட்ஸ், அதாவது பெரிய ரைட்டு, அதை கண்ட்ரோல் பண்ணி வந்தோம். அதுக்கு பிறகு நான் எல்டிடியை பற்றி அவங்களும் யாரும் இல்லை, இந்த கேம்பில் இருந்தவங்க அங்கே இருந்தாங்க. ஸ்ரீலங்கா போனவங்க அங்கே திரும்ப போராடிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் எல்டிடிஏ நடந்தது. அதுக்கு பிறகு எல்டிடியை பற்றி நமக்கு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு பிறகு நான் வந்து கமிஷனாக இருந்ததுலேருந்து திரும்ப ஐஜிலாம் ஆடப்பட்டாங்க. அப்பவும் எல்டிடிஏ வேலை இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த வீரப்பன் ஆப்ரேஷன் இருந்தது.
அப்போ வீரப்பன் ஆப்ரேஷனில் மொத்தம் அவன் வீரப்பனுக்கு 150 பேர் கேங் இருந்தது. அவங்க எல்லாம் கர்நாடகாவில் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, இங்கே ஒன்றுமே பண்ணுறதில்ல. மிக்க நன்றி ஐயா. வீரப்பன் அட்டாக் உலகம் அறிந்த உண்மை ஒன்று. இந்த வீரப்பன் கதை தொடர்கதையா போயிட்டே இருந்தது. இந்த தொடர்கதைக்கு எல்லா காவல்துறை உயர் அதிகாரிகளும் ரொம்ப பயிற்சி எடுத்தாங்க, முயற்சியும் பண்ணாங்க. இதுக்கு உங்களுடைய முயற்சிகள், அனுபவங்கள் எப்படி இருந்தது? வீரப்பன் ஆப்ரேஷன் நான் சொன்ன பிறகு அவன் ஆப்ரேஷன்லாம் கர்நாடகாவில் தான் இருந்தது. ஆனால் கர்நாடகாவும் தமிழ்நாடும் 6000 ஸ்கொயர் கிலோமீட்டர் காடு. அதனால் அங்கே இருக்கிறானே இங்கே இருக்கிறானே சொல்ல முடியாது. ஆனால் அவன் அடுத்த ஆப்ரேஷன்லாம் அங்கே தான். சந்தனம் வெட்டினது 2 பக்கம் வெட்டியிருப்பான். ஆனால் கொள்ளைகள் பண்ணதெல்லாம் அந்த பக்கம் தான். அதனால் நம்ம அதை பற்றி முதல்ல கவலைப்படலை. பிறகு கர்நாடகாவிலேருந்து இங்கே நம்மகிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, உங்கள் போலீஸையும் இன்வால்வ் பண்ணோம், ஏன்னா இவன் அங்கே ஏதாவது அடிச்சுட்டு நாங்கள் தேடினோன்னே இந்த பக்கம் வந்துடுறான் சொல்லி, அப்போ இந்த சிஎம் சரி நாங்கள் ஒரு டீம் அனுப்புகிறோன்னு சொல்லி ஒரு எஸ்பி கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் கூட ஒரு 40 பேர் அனுப்பியிருந்தோம். அவங்களும் கர்நாடகா போலீஸோடு சேர்ந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்படி நடந்துட்டுருக்கிற வேலை கர்நாடகாவுக்குள்ளே காட்டுக்குள்ளே போகிற வேலை இவங்க போன பஸ்ஸில் மைன்ஸ் வெடி வச்சு 22 பேர் செத்து போனாங்க. அதில் கர்நாடகாவை சேர்ந்தவங்க, தமிழ்நாடு சேர்ந்தவங்க, போலீஸில் நம்ம போலீஸ் 7 பேர் இறந்து போனாங்க. அதுக்கு பிறகு தான் அடுத்த நாளே சீஃப் மினிஸ்டர் இந்த இறந்தவங்களை பார்க்க வந்தாங்க. அடுத்த நாள் ஒரு மீட்டிங் கர்நாடகா சீஃப் மினிஸ்டருங்க வந்தார். அப்போ நம்ம ஒரு ஜாயிண்ட் கமாண்ட் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஃபோர்ஸ் வைக்கணும்னு சொல்லி அதுக்கு ஜாயிண்ட் கமாண்டராக போட்டாங்க. அதுக்கப்புறம் என் கீழே தமிழ்நாடு போலீஸ், கர்நாடகா போலீஸ், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் 3 வேலை செய்யுது. அடுத்த 6 மாதத்தில் நாங்கள் தீவிரமான ஆக்டிவிட்டி எடுத்தனால அந்த கேங் 150லேருந்து 5ஆக குறைச்சிட்டோம். அதுக்கு முந்தைய 2 தடவை பயண கைதிகளை பிடிச்சிட்டு போனவங்களையும் ரெஸ்கியூ பண்ணோம். ஒரு இன்ஸ்பெக்டரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அதையும் நாங்கள் போய் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்துட்டோம். அப்போ இந்த நம்பர் ரொம்ப குறைஞ்சி 4 ஆனோடனே அந்த ஆப்ரேஷன் ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா 6000 சதுர ஸ்கொயர் மைல் ஏரியாவில் 4 பேர் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த டைமில் எனக்கும் ப்ரொமோஷன் நான் இங்கே வந்துட்டேன். அதுக்கு பிறகு அப்படியே ரொம்ப நாளாக அந்த ஆப்ரேஷன் அப்படியே இருந்தது. பிறகு 2001 திரும்பவும் நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்தவுடனே நான் அதுக்குள்ளே ரிட்டையர் ஆகிட்டேன். என்னை திரும்ப கூப்பிட்டு நீங்கள் அதை திரும்ப லீட் பண்ணுன்னு சொல்லி எனக்கு கீழே விஜயகுமார் அப்போ ஐஜியாக இருந்தார், அவரை எனக்கு கீழே போய் கொடுத்தாங்க. திரும்பவும் கர்நாடகா போலீஸ், தமிழ்நாடு போலீஸோடு சேர்ந்து அதுக்குள்ளே இந்த வீரப்பன் கேங் 4லேருந்து திரும்ப 50-60 ஆகிப்போச்சு. அது திரும்ப குறைச்சி திரும்ப 4 பேர் ஆன பிறகு கடைசி ஆப்ரேஷனில் 4 பேரை இறந்து போனாங்க. ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம், இதுக்கு முந்தி இந்த ஆக்டர் ராஜ்குமாரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த டைமில் சமாதானமாக செட்டில் பண்ணி அப்போவுமே அரெஸ்ட் பண்ணிருக்கேன். ஆனால் ராஜ்குமார் இறந்து போனால் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுன்னு சொல்லி அவங்களுக்கு அவங்க கூட செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2-3 தடவை ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ நான் திரும்ப 2வது முறை இருக்கிறேன். அப்போ நாங்கள் போய் ரெஸ்கியூ பண்ணோம். நாங்கள் ரூபாலாம் கேட்டு பார்த்தா அதெல்லாம் கொடுக்கல, ரெஸ்கியூ பண்ணோம். கடைசியில் இந்த 4 பேர் இறந்தோடனே இந்த ஆப்ரேஷன் செய்யணும். தேனியில் அடுத்த 3 நாளைக்கு பிறகு சீஃப் மினிஸ்டர் வர்றாங்க அந்த டிஸ்ட்ரிக்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அப்போ நான் போய் அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்துட்டு மதுரையில் ஃப்ளைட் ஏற போகிறவளை அந்த ரோட்டில் நான் மாருதி ஜிப்ஸில் போயிட்டுருந்தேன். ஒரு பஸ்ஸில் இடித்து டிரைவர் அந்த ஸ்பாட்டில் இறந்து போனார். எனக்கு பெரிய காயம் ஆகி போய் அப்புறம் நான் எந்த ஃப்ளைட்டில் வரதாக இருந்ததோ அந்த பிளேனையே சிஎம் நிறுத்த சொல்லி அதுலேயே என்னை கொண்டு வந்துட்டாங்க. இங்கே பார்த்தா 10 ஃப்ராக்சர். இப்போவுமே எனக்கு 10 பிளேட்ஸ் இருக்கேன் பாடியில். ஆனால் நல்ல முறையில் பார்த்து நான் 2 மாதத்துலேயே, முதல்ல 6 மாதம் ஆகுனாங்க,
ஆனால் 2 மாதத்துலேயே நான் திரும்ப டியூட்டிக்கு போயிட்டேன். சீஃப் மினிஸ்டர் 2-3 தடவை வந்து பார்த்தாங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. 2 மாதம் 10 நாள் திரும்ப டியூட்டிக்கு போயிட்டு 3 மாதம் முடிஞ்சோடனே திரும்பவும் நான் காட்டுக்கு போயிட்டேன். அவ்வளோ சரியாக போயிடுச்சு. ஆனால் இன்னும் அந்த பிளேட் இருக்குது, 10 பிளேட்டு நம்ம பாடியில் இருக்குது. அது ஒன்று எனக்கு ஒன்றும் அதை அஃபெக்ட் ஆகிடும். மிக்க நன்றி ஐயா. தமிழ்நாடு ஸ்டேட் அத்லெட்டிக் அசோசியேஷன் தலைவராக நீங்க பதவி வகிச்சுட்டு வரீங்க. இந்த அசோசியேஷன் செயல்பாடு திறன்கள் பத்தி நேர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, அத்லெட்டிக் அசோசியேஷன் நான் சொன்ன மாதிரி நான் 10 வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸில் இருக்கிறேன். போலீஸில் 35 வருஷம் இருந்தால் கூட இன்னைக்கு எடுத்துக்கிட்டா 65 வருஷம் நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறேன். அதான் இந்த அத்லெட்டிக் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக 26 வருஷமாக இருக்கிறேன். ஜூடோ பிரசிடெண்ட்டாக 25 வருஷமாக இருக்கிறேன். இந்த அத்லெட்டிக் அசோசியேஷன் பிரசிடெண்ட்னால நான் அநேகமாக இந்தியன் டீமை இதோட 10 முறை நான் வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் ஏராளமான போட்டிகள் நடத்தியிருக்கிறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி எடுத்துக்கிட்டால் கூட ஆண்களை பொறுத்தவரையில் பஞ்சாப் தான் அத்லெட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு, பெண்களை பொறுத்தவரையில் கேரளா ஃபஸ்ட்டு. இன்றைக்கி அந்த நிலைமை மாறி ஆண்களும் பெண்களும் ஜூனியர் பாய்ஸ் ஜூனியர் கேர்ள்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம தான் அத்லெட்டிக் சாம்பியனாக இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இதுக்கு முக்கியமான காரணம் இதுக்கு கவர்மெண்ட் தரும் ஊக்குதல். இப்போ நம்ம சிஎம் வந்து ஏராளமான பரிசு ஸ்கீம்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதன் மூலம் ஒரு ஒலிம்பிக் மெடல் அல்லது வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஜெயித்தா 2 கோடி ரூபா, செகண்டாக வந்தால் 1 கோடி ரூபா, 3வது வந்தால் 75 லட்சம் ரூபா. ஆசிய விளையாட்டு போட்டி, காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றால் 1 கோடி 50 லட்சம் 25 லட்சம். நமது இந்திய போட்டியிலேயே ஜெயித்தா முந்தி 1 லட்சமாக இருந்தது, இப்போ அது 5 லட்சம் ஆக்கிட்டாங்க. இப்போ அந்த 1 லட்சம் ரூபா ஆல் இண்டியா லெவலில் இருந்ததை நம்ம தமிழ்நாட்டில் ஜெயித்தாலே 1 லட்சம் கொடுக்குறதுக்கு இப்போ போட்டி நடக்குது. இன்றைக்கி கூட ஃபுட்பால் நடந்துட்டு இருக்குது. அத்லெட்டிக்ஸ் போட்டி நடந்ததில் 10 ஆண்கள் 10 பெண்கள் ஒரே நாளில் லட்சாதிபதி ஆகிட்டாங்க. இது எந்த ஸ்டேட்லையும் கிடையாது, இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி இப்போ எல்லா கேம்ஸும் ஃபுட்பால், ஹாக்கி, வாலிபால், கபடி இதெல்லாம் முடிகிற வேலை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் 200 பேர் லட்சாதிபதி ஆயிடுவாங்க. இதுக்கு மேலே இன்சென்டிவ் யாரும் கொடுக்க முடியாது. அது நம்ம சீஃப் மினிஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. அதே நம்ம அத்லெட்ஸும் அதை யூஸ் பண்ணி நல்ல முறையில் வந்து இப்போ இந்தியாவிலேயே தலை சிறந்த விளையாட்டு மாநிலமாக நம்ம இருக்கிறோம். மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய வரலாறு எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு சிறந்த முன்னுதாரணமா இருக்கும். அந்த வகையில இன்றைய காலகட்ட இளைஞர்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்ல விரும்புறீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ உள்ள யூத்துக்கு வந்து இப்போ வந்து நமது எஜுகேஷன் சிஸ்டம் வந்து டிஃப்ரெண்ட். அதில் 1170 மார்க் வாங்கினா தான் மெடிக்கல் சீட்டு கிடைக்கும், இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்குன்ற நிலைமை இருக்குது. அதனால் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸுக்கு வர்றதில்ல. நானும் எல்லாருமே ஸ்போர்ட்ஸுக்கு போகணுன்னு சொல்லலை. ஆனால் ஸ்போர்ட்ஸில் நல்லா இருக்கிறவளை அதிலேயே நம்ம விட்டு அதன் மூலம் அவங்கள சாம்பியன்ஸ் ஆக்கி அவங்க ஆல் இந்தியா சாம்பியன் ஆகவும் சர்வதேச வீரர்களாகவும் அதை ஆக்கணும். ஏன்னா படிப்பில் நல்லா இருக்கிறாங்க, படிப்பில் நல்ல வேலை கிடச்சி வர்றாங்க. ஸ்போர்ட்ஸ்லையும் அந்த இவ்வளவு இன்சென்டிவ் நான் சொன்ன சிஎம் கொடுத்த இன்சென்டிவ் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ 10% வேலை போலீஸில், ஃபயர் சர்வீஸ், பிரிசன் டிபார்ட்மெண்ட்டில் போலீஸ் ஸ்போர்ட்ஸுக்காக வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி இப்போ 10,000 காவலர்கள் எடுத்தால் ஆண்கள் பெண்கள் அதில் 1000 பேர் ஸ்போர்ட்ஸை சேர்ந்தவங்க. 1000 சப் இன்ஸ்பெக்டர் எடுத்தால் அதில் 100 பேர் ஸ்போர்ட்ஸை சேர்ந்தவங்க. இதுக்கு மேலே என்ன இன்சென்டிவ் வேணும்? நல்ல இன்சென்டிவ் இருக்குது. அதனால் ஸ்போர்ட்ஸில் போகிறவங்க அதிலேயே இருந்து நல்லா முயற்சி செய்து அதன் மூலம் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி கொள்ளலாம். மற்றவங்க அந்த படிப்பில் எவ்வளோ வசதிகள் இருக்குது. இப்போ இந்த வருஷம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஜினியரிங்கில் மாத்திரம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா முந்தி 100 இருந்தது, இப்போ 500 ஆக்கிட்டாங்க. அதாவது 500 ஸ்போர்ட்ஸ்மேன் பாய்ஸ் கேர்ள்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் மூலம் சேர்ந்துக்கலாம். அதனால் வேலை வாய்ப்பு, ஏராளமான பரிசு தொகை, இது ரெண்டும் இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு, பிறகு இன்ஜினியரிங் அட்மிஷன், அதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அட்மிஷன், இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம எதிர்காலம் மிகவும் நல்லா இருக்கணுமே இந்த ஒன்று சொல்லுங்கள்.
உங்களின் மனம் கவர்ந்த மனிதர்கள் யார்? அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு நேரில் அப்படி ஹீரோஸ் கிடையாது. நான் அந்த காலத்தில் இருந்தே நான் காலேஜில் படிக்கிற வேலையே சிவாஜி ஃபோட்டோ வச்சுருப்பேன், ராணா பிரதாப் சிங் ஃபோட்டோ வச்சுருப்பேன். அவங்க தான் எனக்கு ஹீரோஸ். அதே மாதிரி யுத்தத்தில் விக்டோரியா கிராஸ் அந்த காலத்தில் இப்போ பரம்வீர் சக்கரான்னு இருக்குது. அதாவது ஹையஸ்ட் அவார்ட் ஆஃப் கேலண்ட்ரி இந்தியாவில். அதுக்கு முந்தைய விக்டோரியா கிராஸ் நம்ம பிரிட்டனுக்கு கீழே இருந்தாலும் விக்டோரியா கிராஸ். அந்த விக்டோரியா கிராஸ் வாங்கினவர் தான் எனக்கு ஹீரோஸ். அதே மாதிரி இப்போ பரம்வீர் சக்ரா வாங்கின இது ஆர்மி ஆஃபீஸர்ஸு அவங்க தான் எனக்கு ஹீரோஸ். அது மாதிரி நம்ம லைஃப்பை மாடல் பண்ணிக்கணும். அதே மாதிரி போலீஸில் ஏராளமான பரிசுகள் வாங்குறாங்க. இப்போ மும்பை 26/11 நடந்த அட்டாக்லேயே 4 போலீஸ் அதிகாரிகளுக்கு உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மெடல் கிடச்சிருக்கு. அப்படி உள்ளவங்களை தான் நம்ம மாடலாக வச்சோம்னா நம்ம இளைஞர்கள் நல்ல முறையில் வரலாம். எனக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து அவார்டும் கிடைச்சிருக்கு. அதாவது மெரிட்டோரியஸ் சர்வீஸ், அதாவது சர்வீஸில் நல்லா வேலை பண்ணதுக்கு 2 மெடல். பிறகு நக்சலைட் ஆப்ரேஷனில் ஒரு வீர பதக்கம். அதுக்கு பிறகு லைஃப் சேவிங், அதாவது 2 முறை அடையாறில் பெரிய ஃப்ளட்ஸ் வந்தது. ஃபஸ்ட் டைம் நான் டிசியாக இருந்தேன். அப்போவும் நான் கட்டமரத்தில் போய் ஒரு 300 முறை கட்டுமரத்தில் போய் எல்லாரையும் சேவ் பண்ணி கொண்டு வந்தோம். அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர்ஸ் லைஃப் சேவிங் மெடல் கிடச்சிது. அதுக்கு அடுத்து கமிஷனராக இருக்கிறவங்கள திரும்பவும் ஃப்ளட்ஸ் வந்தது. அதில் ரொம்ப சீரியஸ் ஃப்ளட்ஸ் அது. அப்போ நாங்கள் ஒரு நேவல் போட்டில் நானும் ஒரு 6 வாலண்டியர்ஸும் ஏறி போய் அந்த வீடுகளுக்கு மேலே உச்சியில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்களே ரெஸ்கியூ பண்ண வர இந்த கடலுக்கு நம்ம அடிச்சுட்டு போயிட்டுது. அநேகமாக இந்த போட்டோட கடலுக்கு போயிடுவோன்னு இருக்கிறவள ஒரு ரோப்பை போட்டு மேலேருந்து ரோப் போட்டாங்க அந்த வீடுலேருந்து கோட்டூர்புரத்தில். அதை பிடிச்சி வந்துட்டோம். வந்து அதுலேயும் நாங்கள் ஏராளம் 3000 பேருக்கு மேலே ரெஸ்கியூ பண்ணோம். அதுக்கு இன்னொரு மெடல் கிடச்சிது. இதுக்கு பேர் லைஃப் சேவிங் மெடல், உயிர் காக்கும் மெடல். நக்சலைட் ஆப்ரேஷனுக்கு வீர கேலண்ட்ரி மெடல். அதுக்கு பிறகு வீரப்பன் ஆப்ரேஷனில் எனக்கு ஒரு ஸ்பெஷல் மெடல். அப்போ ஆப்ரேஷனில் இருந்த அனைவருக்கும் ஒரு 250 பேருக்கு கொடுத்தாங்க. அதில் எனக்கு ஒரு வீரப்பதக்கம் சீஃப் மினிஸ்டர் கொடுத்தாங்க. மிக்க நன்றி ஐயா. உங்களுக்கு எவ்வளோ வேலைப்பளு காலம் இருந்தாலும் எங்கள் ராஜ் இசை குழுமம் நேயர்களுக்காக உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்கும், உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று வாழ்வதோடு மட்டுமல்லாமல் உங்கள் பணியில் மென்மேலும் சிறக்க எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். என்ன நேர்களே, கடந்த 2 வாரங்களாக வால்டர் ஜி தேவாரம் ஐயாவின் வீர தீர சாகசங்களா பார்த்து ரொம்ப பிரமிச்சு போய் தகைச்சு போயிருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு அற்புதமான சாதனையாளர் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இளவேனில். நன்றி, வணக்கம்.